இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்காக பணம் கட்டி வீட்டு டாக்குமெண்ட்டை வாங்குறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனா நீங்க உழைப்பீங்க, முன்னேறுவீங்க, சம்பாதிப்பீங்க, நீங்களே அந்த டாக்குமெண்ட்டை வாங்குவீங்கன்னு புவனா கிட்ட சவால் விட்டுருக்கேன். அதை எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வாங்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த கண்களை நான் எங்கேயோ பார்த்திருக்கேன். தனா, கதிர் எங்க? இங்கதான். டேய், என்னடா போய் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வந்திருக்க? காலையில இருந்து கண்ணு உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. லைட்டா செவந்த மாதிரி வேற இருந்துச்சா. மெட்ராஸ் ஐயா இருக்குமோன்னு தோணுது. அதான் மாமாவை அட்டாக் பண்ணிடக்கூடாதுன்னா கண்ணாடி போட்டு வந்தேன். ஒருவேளை கிருஷ்ணர் வேஷத்துல இருந்தது கதிர் தானான்னு செக் பண்ண வந்தத கதிர் கண்டுபிடிச்சிருப்பானா? அப்படியெல்லாம் இருக்காது. கூடிய சீக்கிரம் ஜீவா தான் வரதா சொல்லிருக்கான் இல்ல, அன்னைக்கு அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். சரிம்மா, நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்குப்பா. நான் கிளம்புறேன். சரி. அப்பா வந்துட்டு உட்கார கூட இல்ல, எதுவும் சாப்பிடாம போறீங்க. மனசுக்கு கஷ்டமா இருக்குப்பா. நடக்கிற சில விஷயங்கள் எனக்கும் வேதனையா தான் இருக்கு. என்ன செய்யறது? இந்த விஷயத்தை சொல்லியே ஆகணும் தான் வந்தேன். ஹோட்டலுக்கு வந்தா 4 பேர் பார்ப்பாங்க, அதான் வீட்டுக்கே வந்தேன். சரி, நான் கிளம்புறேன். அப்பா போயிட்டு வரேன்னு சொல்லுங்கப்பா. என்னதானா மாமா திடீர்னு வந்து வீட்டு பத்திரத்தை பத்தி பேசிட்டு போறாரு? ஏதோ பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். இரு, நான் அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன். ஹலோ அம்மா. தனா, என்னாச்சு? ஒரே பதட்டமா பேசுற? அம்மா, அப்பா வீட்டுக்கு வந்திருந்தாரு. என்னடி சொல்ற? அப்பா உங்க வீட்டுக்கு வந்திருந்தாரா? ஆமாம்மா. எனக்கே தெரியாம என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம, என்னையும் கூப்பிடாம மகளை பார்க்கணும்னு அவ்வளவு ஆசை வந்துருச்சா என்ன? ஆமா, அங்க வந்து என்ன சொன்னாரு? என்ன வாங்கிட்டு வந்தாரு? நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்லம்மா. திடீர்னு வந்தாரு.